Student, unit 2 complex number la exercise 2.7 second sum. Find the rectangular form of the complex number. Find the rectangular form of the complex number is, first question is cos pi by 6 plus I sin pi by 6, cos pi by 12 plus I sin pi by 12. Second question is cos pi by 6 minus I sin pi by 6 divided by 2 into cos pi by 3 plus I sin pi by 3. எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார்முலா என்ன நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்னா, சின்ஸ் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, cos theta 1 ஓகேங்களா, cos theta 1 plus I sin theta 1 into cos theta 2 plus I sin theta 2. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இது யூஸ் பண்ண எப்படி வரும்னா, cos வந்து காமன் எடுத்துட்டா theta 1 plus theta 2 ஆகிடுமா. அதே மாதிரி ப்ளஸ் I sin காமன் எடுத்துட்டா வரும் theta 1 plus theta 2. இங்கே theta எழுதலாம்னா cos 2 pi plus pi by 12 plus I sin 2 pi plus pi by 12 அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா. இப்போ ஆட் பண்ண வரும் cos 3 pi by 12 plus I sin 3 pi by 12 ஓகேங்களா. thetaவோட வேல்யூ வந்து 3 pi by 12. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, சிம்பிளை பண்ணால் 1 3s are 3, 4 3s are 12, 1 3s are 3, 4 3s are 12. ஸோ cos pi by 4 plus I sin pi by 4 அப்படின்னா, இப்போ cos pi by 4 ஓட வேல்யூ இஸ் 1 by root 2 plus I sin 1 by root 2. இந்த root 2 வந்து 1 by root 2 காமனாக இருக்குது. ஸோ 1 by root 2 காமனாக எடுத்தோன்னா வரும் 1 plus I வரும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, cos pi by 6 ஓகேங்களா. cos pi by 6 minus I sin pi by 6 whole divided by 2 into cos pi by 3 plus I sin pi by 3. இதுதான் வந்து given the question. எப்படின்னா 1 by 2 காமன் எடுத்துலாம். 1 by 2 காமன் எடுத்தால் வரும் cos minus pi by 6 plus I sin minus pi by 6 ஓகேங்களா, divided by cos pi by 3 plus I sin pi by 3 இப்படி வரும். ஸோ 1 by 2 இது எப்படி எழுதலாம்னா theta 1 theta 2. ஸோ cos theta 1 என்பது pi by 6 minus pi by 3 ஓகேங்களா. pi by 3 plus I sin இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ minus pi by 6 minus pi by 3 minus pi by 6 minus pi by 3. ஸோ 1 by 2 cos சிம்பிளிஃபை பண்ணால் எல்சிஎம் வந்து 6. ஸோ minus pi minus 2 pi plus I sin minus pi minus 2 pi by 6 ஓகேங்களா. காமன் எல்சிஎம் எடுத்துட்டோம். சிம்பிளிஃபை பண்ணால் வரும் 1 by 2 cos ஆட் பண்ணும்போது minus pi minus 2 pi is minus 3 pi by 6 plus I sin minus 3 pi by 6. சிம்பிளிஃபை பண்ணால் 1 3s are 3, 2 3s are 6. அப்புறம் 1 3s are 3, 2 3s are 6. ஸோ 1 by 2 cos minus pi by 2 plus I sin minus pi by 2 ஓகேங்களா. இப்போது 1 by 2 காமனாக எடுத்துட்டோம். இப்போ cos என்ன வரும் 1 மைனஸ் அதாவது pi by 2 மைனஸ் I sin pi by 2 ஆகிடும் ஓகேங்களா. மைனஸ் வந்து காமனாக எடுத்துட்டோன்னா வந்து என்ன வரும்னா மைனஸ் I sin pi by 2 வரும் ஓகேங்களா. இப்போ cos pi by 2 ஓட வேல்யூ இஸ் 1 by 2 இன்ட்டு 0 I இன்ட்டு sin pi by 2 ஓட வேல்யூ இஸ் 1. ஸோ இதனோட வேல்யூ எப்படி வரும் 1 by 2 என்ன வரும்னா மைனஸ் I மட்டும் வரும். ஸோ ஆன்சர் இஸ் மைனஸ் I by 2 ஓகேங்களா. இதுதான் வந்து செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர். செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.